ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, புத்தாண்டு பிறக்க இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. உன்னுடைய ஆசைகளில் மிகப்பெரிய ஆசை இரண்டு, ஒன்றல்ல இரண்டு சுப செய்திகள் ஆனது, இரண்டு ஆசைகள் ஆனது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அது உன் காதில் சுப விஷயங்களும் வந்து சேரப்போகிறது. உன்னுடைய வீட்டில் ரொம்ப நாளாகவே எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்காமல் இருந்தது. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று தெரியுமா? இந்த விஷயம் நடந்தால் நம் வீட்டில் நன்றாக இருக்குமே, கெட்ட விஷயங்களாகவே நடக்கிறதே, அதனால் நல்ல விஷயங்களாக நடந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் உனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கவே இல்லை. இதை பார்க்கும் பொழுது என்ன வாழ்க்கை, நாமும் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயங்கள் கூட நடக்கவே இல்லையே, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருந்தாய். ஆனால் நான் உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய, அதாவது நீ நினைக்க முடியாத அளவுக்கு மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை நிகழ்த்த போகிறேன். சுப காரியத்தை நடத்தி தரவே போகிறேன். எந்த விஷயத்தில் நீ முயற்சி செய்து கொண்டு சுப காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயம், இந்த சுப காரியம் ஒரே நாட்களுக்குள் உன் காதுக்கு வந்து சேரும். அதாவது எப்படிம்மா இத்தனை நாள் நடக்காது ஒரே நாட்களுக்குள் நடக்கும் என்று நீ கேட்கலாம். இந்த சாய் நினைத்தால் 1 மணி நேரத்திற்குள்ளேயே எல்லாவற்றையும் நடத்தி தருவேன். எனக்கு ஒரு நாள் என்பது எவ்வளவு பெரிய மணி நேரம், அதில் என்னால் எந்தெந்த விஷயங்களை செய்ய முடியும். அதனால் உனக்கு நல்லதுதான் செய்வேன், கவலைப்படாதே. இன்னும் ஒரே நாட்களுக்குள் பல விஷயங்கள், பல மாற்றங்கள் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில். நீ எதை தேடினாலும் அது உனக்கு கிடைக்கும். எந்த விஷயத்தை நீ செய்ய போனாலும் அது சுப விஷயங்களாக மாறும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் மட்டுமே பிறக்கும் அளவுக்கு நான் எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேன். ஒரே நாள் மட்டும், அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கொள். இன்னும் ஒரு நாட்களுக்குள்ளேயே உன் வாழ்க்கை மாறிவிடும். ஏதேதோ பிரச்சனைகளை பற்றி எல்லாம் யோசிக்கிறாய். அதே நேரம் ஏதேதோ சந்தோஷமான விஷயங்களை பற்றி யோசிக்கலாமே. நீ ஏன் எதற்காக பிரச்சனைகள், அதாவது நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறாய்? உனக்குத்தான் அப்பப்போ நான் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்கிறேனே, அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போவதாக நீ யோசித்தால் அதே விஷயங்கள் நடக்கும் அல்லவா? இங்கு நிறைய பேருக்கு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய சிந்தனைகள் மட்டும்தான், அவர்களுடைய நினைவுகள் மட்டும்தான். அதாவது ஒருவன் இந்த விஷயம், அதாவது திருமணமாக வேண்டும், ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்க வேண்டும், நல்ல கடனை அடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தான். ஆனால் அது அடைந்துவிடும். ஐயோ, அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்ததே, அந்த பிரச்சனை திரும்ப வருமோ என்று நினைத்து கொண்டு இருந்தால் அந்த பிரச்சனையானது திரும்ப வரத்தான் செய்யும். எதை நினைக்கிறீர்களோ அதுதான் கிடைக்கும். இங்கு நிறைய பேர் செய்யும் தவறே ஏற்கனவே முடிந்து போன பிரச்சனையை மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வைத்திருப்பதுதான். சந்தோஷங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதெல்லாம் ஒரு பாடம். அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது என்ற பொழுது நீங்கள் இதெல்லாம் நான் செய்தேன், இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்களாகவே மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் தானே தவிர, இது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நிரந்தரம் என்று பார்க்கிறீர்கள். நான் பார்ப்பது பிரச்சனைகளை நிரந்தரமானது என்பது அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிரந்தரமானது. இதை மட்டும்தான் பார்க்கிறேன். நீங்கள் கேட்காத நல்ல விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷங்கள் எல்லாமே இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ வாழ்க்கையில் உச்சத்தை பார்த்ததே இல்லை. வாழ்க்கையில் எதை செய்தாலும் தோல்வி, இது மட்டும்தான் நீ பார்த்திருக்கிறாய். தோல்வி என்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு கஷ்டத்தையே நீ அனுபவித்து விட்டாய். ஆனால் இனிமேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்கள் மட்டுமே இருக்குமே தவிர கஷ்டமான விஷயங்களாக ஒரு பொழுதுமே இருக்காது. நீ புண்ணியம் செய்த குழந்தை தங்கமே. போன பிறவியில் அதிகமாக நீ எல்லோருக்கும் நன்மைகளை செய்திருக்கிறாய். அதே சில சமயம் தேவையில்லாமல் உன்னை மீறியே தவறும் செய்திருக்கிறாய். அந்த தவறுக்கான பலன்களை தான் நீ இத்தனை நாள் அனுபவித்தாய். ஆனால் இனிமேல்
உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் அதாவது நீ செய்யவும் மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் தவறான விஷயங்களும் நடக்காது. இனிமேல் நீ செய்யும் விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள், அதுவும் வெற்றியான விஷயங்கள் மட்டும்தான். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? உன்னுடைய கர்மவினை முடிந்து பாவ கர்மவினை முடிந்து புண்ணிய கர்மவினையானது துவங்கப் போகிறது இன்னும் ஒரே நாளில். நீ பட்ட அனைத்து பாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியினை நான் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இதற்கு மேல் இருக்காது. நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? வாழ்வில் எல்லாம் மாறும். சாய் சொன்னது போலவே வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். புண்ணியமான விஷயங்கள் துவங்க போகிறது. இனிமேல் எல்லா விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்பது மட்டும்தான். அதனால் இனிமேல் நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் மட்டுமே கிடைக்கும். பல பேருக்கு உதவியாக இருந்தாய். ஆனால் இப்பொழுது உனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்று நினைக்கிறாய். உனக்கு உதவி செய்வதற்குத்தான் அனைத்து தெய்வங்களுமே இருக்கிறோமே. நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? யாருமே இல்லை என்றால் தான் பயப்பட வேண்டும். உதவி செய்வதற்கு நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். நீ ஒரு முறை யோசித்து பார்த்திருக்கிறாயா? ஏதாவது கவலையோடு நீ வெளியில் பயணம் செல்லும் பொழுது திடீரென்று உன் முன் வந்து நான் நிற்பேன். அதே சில சமயம் முருகர் வந்து நிற்பார். இது போல ஒவ்வொரு தெய்வமும், பெருமாள், சிவன், இது போல அம்மன், யாரோ ஒரு தெய்வம் நீ கவலைப்படும் பொழுது உன் முன் வந்து நிற்போம். கவனித்து பார்த்திருக்கிறாயா? இனிமேல் கவனித்துப்பார். நிச்சயமாக உன்னை கண்கலங்க வைத்துதான் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்பது இல்லை. உன்னுடைய பாவக்கர்ம வினையானது எல்லாவற்றையும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது. இனிமேல் புண்ணிய கர்ம வினையானது நல்லது மட்டுமே தான் உனக்கு தரும். படாத பாடுகளை பட்டுவிட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சோகத்தையும் நான் கிட்டக்கூட நெருங்க விட மாட்டேன். உன்னுடைய ஏற்றங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நல்லதுகளுக்கும் நானே பொறுப்பாவேன். சீக்கிரத்தில் எல்லாமே உனக்கு நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு தேவையானதும் எல்லாமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீயே சந்தோஷப்படுவாய். நீயே பொறிப்படைவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களும் நிம்மதிகளும் இருந்து கொண்டே இருக்கும். நம்புங்கள், எல்லாம் மாறக்கூடியதுதான். சீக்கிரமாக எல்லா விஷயங்களும் மாறும். எல்லா நல்ல நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். இன்று போல் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது. சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கெட்ட விஷயங்களையும் நீக்கி சந்தோஷமான விஷயங்களை நான் உனக்காகவே தருகிறேன். எல்லா நாளும் இனி உனக்கான நாள்தான். காலம் முழுவதும் நானே இருப்பேன். நானே நல்லது செய்வேன். எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கொள்வேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா விஷயத்திற்கும் நானே பொறுப்பு.